மேசராசி என்பர்களே, கார்த்திகை மாத ராசி பலனில் 8ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சொந்த பந்தங்களில் உறவினர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகணும். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாம் வெளி வட்டாரங்கள், போக்குவரத்து, எடுத்த காரியங்களில் வெற்றி, சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாகவும் இருக்கணும். அது என்னென்னா, செய்தொழிலில், சுயதொழிலில், வியாபாரங்களில் அகலக்கால் வைக்கக்கூடாது. யாரையும் நம்பி முதலீடுகளில் கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடாது. கூட்டு தொழிலையும் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் அமைதியான சூழல் ஏற்படும். குழந்தைகளால் மதிப்பும் மரியாதையும் நற்பெயரும் கிடைக்கும். மனைவி கொஞ்சம் அப்படி சச்சரவுகள்லாம் நீங்கி கொஞ்சம் அன்பு மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குதுங்க. அதே மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தையில் சில சுணக்கங்களும் முடக்கங்களும் இருந்து கொஞ்சம் கோவிச்சுட்டு எங்கேயாச்சும் அம்மா வீட்டில் போய் இருக்காங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் போய் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரலாம். ஏனென்றால் இது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிடையாதுங்க. அப்பப்போ குடும்பத்தில் வரக்கூடியது. அதை பேசி தீர்ப்பதற்கு அன்பாக அனுசரித்து செல்வதற்கான காலகட்டமாக இது இருக்கிறதுனால குடும்பம், உறவு, கணவன் மனைவி, தாம்பத்தியம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. அதே மாதிரி கோயில் குளங்கள், நினைத்த தெய்வங்களை வணங்குவது, வேண்டுவது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எடுத்த காரியங்கள் கொஞ்சம் தடை தாமதமாக இருந்தாலும் கூட ஒரு உறுதியுடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலத்தையும் ஒரு மனநிலையும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்குங்க. நீங்கள் எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களை போட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாகவும் அதை மனசில் போட்டு உருட்டிகிட்டு இருக்கிறதாகவும் இருந்த பழைய அந்த விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது ஒரு தீர்வுக்கு வரும். எதுக்குடா அந்த விஷயத்தை போட்டு அப்படின்னு அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு புது விஷயம், புதிய சிந்தனை, புதிய மாற்றத்துக்கான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் செல்லுவீங்க. அதற்கான வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு கார்த்திகை மாதம் அற்புதமாக இருக்கிறது. எப்பொழுதுமே நீங்கள் ஒரு தொழிலில் ஒரு விரிவாக்கணும், அதை மேம்படுத்தணும் அப்படின்னுலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான சூழல்கள் அமையும். அது எப்போ அமையுதுன்னா 20ஆம் தேதிக்கு மேலே தான் அமையுது. அதனால் நீங்கள் அதுலேயும் நீங்கள் பார்த்திங்கன்னா அகலக்கால் வைக்கக்கூடாது. இருக்கிறத சிறப்பாக செய்வதற்கு, இப்போ நேரங்களை கூட்டுவதற்கு, உழைப்புக்கான அந்த கூடுதலான உழைப்பை போடுவதற்கு இப்படி தான் நீங்கள் அதை டெவலப் பண்ணணும். பணங்காசை போட்டு கடனை வாங்கி உடனே வாங்கி கடையை பெருசு பண்ணுறது, வியாபாரத்தை பெருசு பண்ணுறது, தொழிலை அப்படியெல்லாம் விரிவாக்கங்கள் எதுலேயும் கூடாது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வேலை மாற்ற சிந்தனையும் வரக்கூடாது. எங்கே இருந்து என்ன வேலை பார்க்குறீங்களோ அதில் சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லது நடக்கும். அதை நோக்கி நீங்கள் போங்க, நிச்சயமாக நற்பயன் கிடைக்கும். அதே மாதிரி இரத்த உறவுகளுக்குள்ள சண்டை, சச்சரவு, வாக்குவாதங்கள், பஞ்சாயத்துகள் இதெல்லாம் வந்தாலும் கூட ஐயா சாமி போதுண்டா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு போயிருங்க. யாராவது சப்போர்ட்டுக்காவது ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுவாங்க, அதுக்கெல்லாம் போய் நின்றாதீங்க. உறவுக்குள்ளேயும் வருவாங்க, நண்பர்கள் சைடும் வருவாங்க. அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது, கடன் வாங்கி கொடுப்பாங்க, உங்கள்கிட்டயே கடன் கேட்பாங்க. அந்த மாதிரியான விஷயத்துக்கும் தலையிட்டு மாட்டிக்காதீங்க. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய இந்த காரியங்கள் உங்களுடைய வளர்ச்சியில் பெரிய பின்னடைவையும் உறவுகளுக்குள்ள பெரிய கசப்பையும் நாளைக்கு ஏற்படுத்திடும். நிதானமாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து அதில் வெற்றி காணக்கூடிய நீங்கள் இதுலேயும் நீங்கள் அவசரப்படாமல் செயல்படுங்கள். எப்பொழுதும் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் முன்கோபத்துடன் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய மனசு சஞ்சலப்பட்டு கவலைப்படும். அதற்கு பிறகு யாரை பேசுனீங்களோ அந்த உறவுகளும் உங்களுக்கு விரோதமாக மாறிவிடும். எடுப்பில் பேச்சில் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளுக்கு கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எந்த செயலையும் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சு மாட்டிக்கூடாது. நின்று நிதானமாக யோசித்து இந்த செயலை செய்யலாமா இல்லை வேண்டாமா, இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னு எப்பவுமே ஒரு விஷயத்தை உடனடியாக களத்தில் இறங்கி அதை ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னுலாம் கேள்விப்பட்ட உடனே போய் அந்த வியாபாரத்தை முடிக்கணும் அப்படின்னுலாம் அகலக்கால் வைக்காதீங்க. பயணங்கள், நெடுந்தூர பயணங்கள் இதெல்லாமே யோசித்து தான் அந்த பயணங்களை மேற்கொள்ளணும். அது பணியாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, தவிர்க்க முடியாத தொலைதூர பயணங்களில் நீங்கள் போய் தான் ஆகணும். ஆனால் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்களில் முன்பே தீர்மானித்து அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அங்கே போனால் நல்லது நடக்குமா, வருமா, வராதா, கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் இங்கிருந்தே கம்யூனிகேஷன்ஸ், அதான் ஃபோன் இருக்க
அதை வச்சு அதை தீர்மானம் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணின பின்னாடி அங்கே போங்க. அங்கே போய் பார்த்துக்கலாங்கிற அந்த வேலை இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு அலைச்சலும் உடல் சோர்வும் அதனால் விரைய செலவுங்களும் தான் அமையுதும். உஷ்ணமான உணவுகளை தவிர்த்து விடுங்கள். நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிற பழக்கங்கள் கொஞ்சம் நீங்கள் எப்பவுமே குறைவாகத்தான் இருக்கிறது. அப்போ தண்ணி குடித்து கொஞ்சம் உடம்பை சமச்சீராக வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி வீட்டு உணவுகளை அடிக்குறுக்க எடுத்துக்கங்க. வெளியூர் போனாலும் கூட கொஞ்சம் கவனமாக உணவில் அது எப்பவுமே நீங்கள் கண்காணிச்சுட்டே இருக்கணும். ஏனென்றால் உங்களுக்கு அடி வயிற்றில் வலியும் அதே மாதிரி மூலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளும் அதனால் வரக்கூடிய துன்பங்களும் அஜீரண கோளாறுகளும் எப்பொழுதுமே இருக்கிறது. இதனால் நெஞ்செரிச்சல், நெஞ்சு கரிப்பு, புளிச்சேப்பம் இதெல்லாமே இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால உணவில் புளிப்புத்தன்மையும் காரத்தன்மையும் குறைத்து கொள்ள வேண்டும். இது குறிப்பாக நாவுக்கு நல்லா தான் இருக்கும். அள்ளி போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குது அப்படின்னு காரத்தையும் புளிப்பும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் அடுத்த வாரம் உங்களுடைய நிலைமை கொஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு நாள் 2 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாயிரும். அது தேவையில்லாத அந்த மாதிரியான சிரமத்துக்கெல்லாம் ஆளாகாமல் நேரத்துக்கு நல்ல உணவுகளை இதே மாதிரி காரம் புளிப்பு இதெல்லாம் இல்லாத கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களில் பயிர் வகைகள் அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் உள்ள நார்ச்சத்துள்ள உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம். செவ்வாயுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இரவு நேரங்களில் கண் விழித்து எந்த வேலையாக இருந்தாலுமே தூக்கத்தை தள்ளி விட்டுட்டு தூக்கத்தை புறக்கணிச்சிட்டு அந்த வேலை செய்யாதீங்க. அது மிகப்பெரிய தாக்கத்தையும் அது பாதிப்பையும் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் உடல் நலத்தில் கவனமாக இருந்து பேணி காக்க வேண்டிய நாள். இந்த மாதிரி சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரியான ஒரு ஏஜ் ப்ராசஸில் இருக்கிறவங்கெல்லாம் கம்பல்சரி வாக்கிங் போயே ஆகணும். காலையில் 1 மணி நேரம் 6 மணி டு 7 மணி அந்த ஷெட்யூலை போட்டுங்க. அதுக்கு மேலே நீங்கள் பாராளுமன்றத்திலேயே போய் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் கூட இந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம்தான் அந்த வேலை செய்வேன் அப்படின்னு நீங்கள் உறுதிமொழி எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதம் மட்டுமல்ல வரக்கூடிய அனைத்து மாதங்களுமே உங்களுக்கு உடலில் ஆரோக்கியமும் மனதில் தெளிவும் தன்னம்பிக்கையும் கூடும். அதனால் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. குறிப்பாக முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் வணங்கி வாருங்கள். கார்த்திகை மாதம் முழுக்கவே முருகனுக்கு உகந்த நாள் தான். அதனால் இந்த நாளில் முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்து கொண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு ரோஜா மலர் வாங்கி கொண்டு போய் அவன் காலடியில் சமர்ப்பித்து நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். ரொம்ப அற்புதமான யோகமும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் குடும்பத்தில் உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த அன்பும் மேலோங்கும். நன்றி, வணக்கம். குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி.